ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। வைராக்கிய சதகம் புக்கில் 141வது பக்கம் 15வது ஸ்லோகம். இது பார்த்தீங்கன்னா வைராக்கிய சதகத்தில் நாம் 31வது ஸ்லோகம். நாம் 100 பாடல்களையும் படிக்க போகிறதில்ல, செலக்ட் பண்ணி படிக்கிறோம். அதில் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 31வது ஸ்லோகம். இப்போ நாம் படிக்கிறத எடுத்துக்கிட்டது 15வது ஸ்லோகம். கோகே ரோகபயம் குலே சுதி சூதி பயம் வித்தே நிருபாலாத் பயம் மானே தைன்ய பயம் பலே ரிபு பயம் ரூபே ஜராயா பயம் சாஸ்திரே வாதி பயம் குணே கல பயம் காயே கிருதாந்தாத் பயம் சர்வம் வஸ்து பயான்விதம் புவின்றுநாம் வைராக்யம் ஏவா பயம். வைராக்கியம் ஏவ அபயம்னு புரிஞ்சுக்கிறாங்க. நெடில் வரும்போது அது பயம் சொல்லக்கூடாது, அபயம். இன்னொரு தடவை படிக்கிறேன். போகே ரோக பயம் குலே சூத்தி பயம் வித்தே நிருபாலாத் பயம் மானே தைன்ய பயம் பலே ரிபு பயம் ரூபே ஜராயா பயம் சாஸ்திரே வாதி பயம் குணே கல பயம் காயே கிருதாந்தாத் பயம் சர்வம் வஸ்து பயான்விதம் புவின்றுநாம் வைராக்யமேவா பயம். வைராக்கிய சதகம் பர்திருஹரி. இப்போ நமக்கு சொல்லிட்டு இருக்கிற கருத்து, சம்சாரத்தில் நம்ம படுற கஷ்டம் ஒன்று பயம். இதற்கு முன்னால் டாபிக் நம்ம பார்த்தது அதிருப்தி, க்ஷணிக்கத்துவம், இந்த மாதிரி டாப்பிக்காக பிரித்து பார்த்துட்டு வரோம். இப்போ பார்க்குற டாப்பிக்கு பயம். பயம் என்பது சம்சாரம், அபயம் என்பது மோட்சம், பயமற்ற நிலை. இதில் அல்டிமேட் பயம் நமக்கு போகிறதுங்கிறது துவைதாத் பயம் ஹி பவதி. மனதில் எப்போ நமக்கு இருமைன்னு ஒன்று இருக்கோ அது வரைக்கும் பயம் இருக்கும். அது அத்வைதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த அபயம்ங்கிறத 100% ஃபீல் பண்ண முடியும். அதற்கு முன்னால் பயம் ஏன் வருது? ஃபஸ்ட்டு பயம்ங்கிறதுக்கு என்ன காரணம்? பயம்னா ஃபீலிங் ஆஃப், இப்போ ஒரு புலி வருது பயம், அது டெம்பரரி, அது அந்த போனால் போயிடும். அதை பற்றி நம்ம பயங்கிறது தப்பாக புரிஞ்சக்கூடாது. இப்போ ஒரு காக்ரோச் வருது வீட்டுக்குள்ளே, சில பேர்த்துக்கு அதை கண்டா கூட பயம். அந்த பயம் அல்ல இது. அது வரும், நம்ம டெம்பரரியாக வரக்கூடிய பயம். இங்கே சொல்கிறது அந்த பயம் அல்ல. அல்லது ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, அதுதான் இங்கே சொல்கிற சம்சாரங்கிறது. ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, அந்த பயம். அப்படின்னு என்னது? நாளைக்கு என்ன ஆகுமோ, எனக்கு என்ன ஆகுமோ, எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன ஆகுமோ, என் பையனுக்கு என்ன ஆகுமோ, என் குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ, உறவினர்களுக்கு என்ன ஆகுமோ, என்னோட பிஸ்னஸ் என்ன ஆகுமோ, பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகுமோ, இந்த மாதிரி பயம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பயம் ஏன் வருது? பயம் ஃபஸ்ட்டு எந்த பயம் புரிஞ்சுக்கணும். ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அபவுட் ஃப்யூச்சர், இப்படி என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அது இலையோடிக்கிட்டே இருக்கும். என்னதான் நம்ம சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காமிச்சாலும் உள்ள ஒரு இலையோடிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணுறானே பையன், அவன் நாளைக்கு என்னதான் ஆவானோ,
இப்படி பண்ணுறாங்களே பேரம்பேத்திக்க என்னதான் ஆவாங்களோ, இப்படி பண்ணுறாங்களே அவங்கள பற்றி கவலை. நமக்கு நாளைக்கு வயதான காலத்தில் நமக்கு இறப்புங்கிறது எப்படி வருமோ, நம்ம நல்லபடியாக போய் சேர்ந்துருமோ, யாராவது ஒருத்தர் செத்து 2 நாள் யாருக்குமே தெரியாமல் கிடந்தாங்க, நமக்கு அந்த நிலைக்கு வந்துருமோ, அதுக்கு பேர் தான் இங்கே சொல்கிற பயம், சம்சார பயம். நல்ல அந்த இடத்த புரிஞ்சுக்கணும். அது எல்லாத்துக்குள்ளேயும் ஊடூறி இருக்கும். எப்பேற்பட்ட பணக்காரங்க இருந்தாலும், எவ்வளவு ப்ளஸ்ல லைஃப்ல வாழ்ந்தாலும் அந்த பயம் இருக்கும். அந்த பயம் அது ஏன் வருது? ஃபர்ஸ்ட் நாம் அதை விரும்பி பெறுவது. யாராவது பயப்படுறதுக்கு எனக்கு பிடிக்குதுன்னு யாராவது சொல்கிறோமா? இல்லை, எல்லாருமே பயமில்லாத ஒரு நிலையை தான் விரும்புகிறோம். ஆனால் எனக்கு பயம் வருது. ஏன்? அஜ்ஞானத்தினால வருகிற சம்சாரம். அது ஏன் வருது அப்படின்னா, இப்போ நாம் ஒரு வாழ்க்கையில் ஒன்றை பிடிச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பிடிப்பு. நம்ம எதை போய் பிடிக்கிறோம்னு பாருங்க. நம்மளுடைய பயம் போவதற்கு நாம் சில விஷயங்களை பிடிக்க ஆரம்பிப்போம். சின்ன வயசுல அம்மாவை பிடிச்சிருப்போம், அப்பாவை பிடிச்சிருப்போம், அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் பெருசாக அம்மா அப்பாவோட பணத்தை பிடிக்கணும்னு பிடிச்சிருப்போம், இல்லை உறவுகள் வேணும்னு பிடிச்சிருப்போம். எதுக்கு? இந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி போறக்கு நம்மளை அறியாமல் நாம் ஒன்னொன்னா மாற்றி பிடிச்சிட்டு வந்திருப்போம், பயம் போறக்காக, பயத்திலிருந்து விடுபடுவதற்காக. அப்போ பாருங்க, எதை நாம் பிடிச்சோமோ, அது பணமோ அல்லது உறவுகளோ அல்லது ஆரோக்கியமாக இருந்தால் எனக்கு பயம் இல்லை. ஏன்னா நோய் வந்துட்டு எனக்கு பயம் வந்துடுது. அப்போ ஆரோக்கியத்தை போய் பிடிச்சிருப்போம், உறவுகளை போய் பிடிச்சிருப்போம், பணத்தை போய் பிடிச்சிருப்போம். அல்லது ஒரு வீடு கட்டிட்டா எனக்கு பயம் கிடையாது, வீடு கட்டாதனால தான் எனக்கு பயம், அப்போ வீட்டை கட்டி பார்த்துருப்போம். பசங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் பயம், கல்யாணத்தை பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி என்ன வரும்? அந்த பயம்ங்கிறது உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிருது. ஏன்னு கேட்டா, நீங்க உங்களுடைய பயத்தை போக்குவதற்கு எதை போய் எட்டி பிடிச்சிங்களோ, அது பணமோ பிஸ்னஸோ தொழிலோ பையனோ பிள்ளையோ அம்மாவோ, அந்தந்த வயசுக்கு அம்மாவோ அப்பாவோ எல்லாமே அனித்தியம். நாம யார் நமக்கு டெம்பரரியா பயம் போகணும்னா எதை போய் பிடிச்சிருக்கணும்? பெர்மனண்டா இருக்கிற ஒன்ன போய் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனண்டான பயம் போகும். அதான லாஜிக்கு. பெர்மனன்ட் இல்லாத டெம்பரரியான அனித்தியமான விஷயங்களை நாம போய் பிடிக்கிறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பயம்தான் போகும்? அனித்தியம். கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரரியா அந்த பயம் போகலாம், போன மாதிரி தெரியும். அதனாலதான் வாழ்ஃபுல் என்னது அந்த அனித்தியமானது நீங்க போய் பிடிக்கிறீங்க. ஒரு பணம், எனக்கு இவ்வளவு பணம் இருந்தா போதும், மனசுல பயம் போயிருப்பான்னு ஒரு எக்ஸாம்பிள் பணத்தை போய் பிடிக்கணும்னு வச்சுக்கலேன். அந்த பணம் என்பது அனித்தியம், அது நித்தியமானது கிடையாது. 3 காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது. அப்ப அனித்தியம் போது அது என்ன பண்ணும்? ஆட்டங்காமிக்கும். எந்த அனித்தியமும் என்ன ஆகும்? ஆட்டங்காமிக்கும். அப்ப போய் பிடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும்போது, ஆட்டங்காமிக்கும் போது மனசுக்குள்ள என்ன வந்துருது? பயம். இதுதான் ரீசன் ஃபார் சம்சார பயம். ஸோ இந்த உலகத்துல ஜென்ரலா பாருங்க, உலகமே அனித்தியம் போது நீங்க போய் எதை பிடிச்சாலும் உங்க பயம் போவது கிடையாது. உலகமே அனித்தியம் சாஸ்திரம். பாம்பின் கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு பாம்பு, அது ஒரு மாயா, ஒரு தோற்றம், காட்சிக்கும் அனுபவத்துக்கும் இருக்கிறதா உலகமே. அதை போய் பிடிச்சிட்டு என்ன ஆகும்? என்ன நினைக்கிறோம்? நம்ம அதை பிடிச்சோன்ன பயம் போயிடணும்னு நினைக்கிறோம். போகாது. அப்போ எதை போய் எனக்கு பெர்மனண்டா பயம் போகணும். அப்ப நீங்க எதை பிடிக்கணும்? பெர்மனண்டான ஒரு சப்ஸ்ட்ராட்டத்தை பிடிக்கணும். அப்ப பெர்மனண்டான சப்ஸ்ட்ராட்டம் யாரு? இறைவன். இறைவன் தான் பெர்மனன்ட். முக்காலத்திலும் இருக்கக்கூடிய நித்திய வஸ்து யாரு? இறைவன். முதல்ல போய் யாரை பிடிக்கிறோம்? இறைவன். அதனாலதான் சின்ன வயசுல இருந்து எதை கொடுத்து வளர்த்துறோம்? பக்தி. பக்தி பக்தி கோயில்கள் வழிபாடுகள் எல்லாம் எதற்கு? நீ போய் அந்த சப்ஸ்ட்ராட்டத்தை பிடிச்சிரு. பெர்மனண்டான ஒரு சப்ஸ்ட்ராட்டம் இறைவன். ஹோல்ட் ஆன் டு தட் சப்ஸ்ட்ராட்டம். பிடிச்சுக்கிட்டு இந்த நிலையற்ற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு, இறைவனை போய் பிடிச்சுக்கிட்டு எங்க வாழ்ந்துட்டு இருக்கணும்? நம்ம டெய்லி யூ கேன் டு டிரான்சாக்ஷன் வித் திஸ் வேர்ல்ட். அங்க பிடிப்பு அங்க இருக்கணும். நாம பிடிக்கிறது நிலையற்றதை பிடிச்சிங்கன்னா வாழ்க்கை எப்படித்தான் இருக்குது? பயம் பயம். ஸோ ஹோல்ட் ஆன் டு தட் சப்ஸ்ட்ராட்டம் பகவான். பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ண? நீ இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டுது. பயம்
போகும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பயம் போவதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். திஸ் இஸ் நாட் அல்டிமேட் ஸ்டெப். திஸ் இஸ் நாட் அல்டிமேட். அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்தாகணும். அதுக்கப்புறம் வேதாந்தம் படித்து ஆத்மா பற்றிய ஞானம், பிரம்மகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தின் போது நானே என்னது சப்ஸ்ட்ராட்டம் ஃபார் மீங்கிறது புரியும். ஆத்ம தத்துவத்தில் வந்து நிற்கும் போது அத்வைத தத்துவம் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டுக்குள்ள வந்துதான் பயம் போகும். அதுக்கப்புறம் மெல்ல எங்க வரணும்? பைனரி ஃபார்மேட். அங்க வரும்போது கம்ப்ளீட் பயம் போகும். ஸோ எடுத்தோன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நான் ட்ரையாங்குலருக்குள்ளே வரலிங்க, நான் பைனரிக்கு போறேங்கிறது முட்டாள்தனம். அப்படி முடியாது. மனம் ஏற்றுக்கொள்ளாது. இப்போ டெம்பரரியா ஒரு பயத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்? இறைவனை பிடிச்சி சரணாகதி அடைந்து டெம்பரரியா ஒரு பயத்தை நீக்கினா தான் சொல்லி கொடுக்குற சாஸ்திரம் புரியும். அப்புறம் தான் எங்க வர முடியும்? பைனரி ஃபார்மேட்டுக்கு வர முடியும். நிறைய பேர் வேதாந்திக் ஸ்டூடெண்ட் நினைக்கிறது ட்ரையாங்குலரே தேவையில்லை, நான் பைனரி ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கிறேன். முடியாது. மனதுக்குள்ள இத்தனை குழப்பங்கள், பயம், கழக்கங்கள் இருக்கும்போது சொல்லி கொடுக்குற சப்ஜெக்ட் அங்க மனதை பிடிக்காது. மனம் பலகீனமாக இருக்கிற காலத்தில் சாஸ்திரம் புரியாது. அப்ப மனதை பலப்படுத்தணும். அப்ப இறைவனை பிடித்து மனதை பலப்படுத்தி சொல்ற விஷயங்கள் நல்லா ஏற்கிற அளவுக்கு மனதை ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் எங்க வர முடியும்? பைனரி ஃபார்மேட், அத்வைதம். அத்வைதத்துக்குள்ள வந்துட்டோம்னா பயம் என்கின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இங்கு இருப்பதனைத்தும் என்னை தவிர்த்து வேற இல்லைங்க போது எதை கண்டு நாம் பயப்படுவது? எதுவும் என்னை பயமுறுத்தாது. இங்கு இருப்பதனைத்தும் அனித்தியம், மாயாவினுடைய தோற்றம் என்று தெரிந்ததுக்கு அப்புறம் நாம் பயப்பட தேவை இல்லை. இதுதான் பயத்தை பற்றின. பயம்ங்கிறது ஏன் ஒரு சம்சாரம். இப்ப நம்ம ஸ்லோகத்துக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? எதனால இந்த உலகத்துல மனிதர்களுக்கு எல்லாத்தினாலே பயம்ங்கிறத அவர் சொல்றாரு. பர்த்திகை அழகா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மீனிங் கொடுக்குறேன். மீனிங் படிக்க நீங்க அப்படியே விளக்க பார்த்துட்டே வரலாம். போகே ரோக பயம். போகம் உணவை அனுபவிக்கும் பொழுது நீங்க இவர் என்ன சொல்றாரு? எந்த சுகத்தை அனுபவிச்சினாலுமே கடைசியில் எதுல முடியுது? பயம். என்னங்க பயம்? உணவை அனுபவிக்கும் போது போகே ரோக பயம். ஐயோ சாப்பிட்றமே, வெயிட் ஏறிடுமா, பயம் வருதா இல்லையா? கரெக்டா கம்மியா சாப்பிட்டுக்கணும். அணுவிக்க என்ன வரும்? ஐயோ போதும், இன்னைக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோம், 2வது ஸ்வீட் வேண்டாம். ஏதோ ஒரு பயம் மனசுக்குள்ள வருதா இல்லையா? வேண்டாம், வெயிட் போட்டுருவோம். வெயிட் போட்டா முதலே கால்வலி, இன்னும் வெயிட் போட்டா இன்னும் டாக்டர் வேற வெயிட் குறைச்சுன்னு சொல்லியிருக்காரு, இது வேற வெயிட் ஏறிடுமோ. பயம் பயம் பயம். எந்த ஒரு உணவை நீங்க சாப்பிட்டாலும் போகமா நீங்க உணவுங்கிறது 2 விதம். ஃபர்ஸ்ட் பசி ஆறுதல்ங்கிறது ஒரு உணவு எடுத்துக்கிறோம், அது கம்பல்சரி. அந்த போகமாக உணவுக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா, போகம்னு என்ன? எக்ஸ்ட்ரா டேஸ்ட், எக்ஸ்ட்ரா அப்படின்னு போறோம் பாத்தீங்களா, அதுதான் ரோக பயம். வெறும் உணவு என்ன கொடுக்காது? ரோக பயத்தை கொடுக்காது. அதுல போகமாக அணுவிக்கணும் நீங்க நினைச்சிங்க போது எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்வீட்டு, எக்ஸ்ட்ராவா ஒரு வடை, அப்படிங்கும் போதுதான் என்ன வருது? ரோக பயம். உணவை அனுபவிக்கும் போது ரோக பயம். அடுத்தது குலே சூத்தி பயம். 2வது வேர்டு குலே சூத்தி பயம். குலே அப்படின்னா ஒரு நல்ல குலம் வச்சுங்களா. இந்த நல்ல குலத்துல நம்ம பிறந்த வீடு நல்ல குலம், கல்யாணம் பண்ணி வந்தது நல்ல குலம் அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு அதில் ஒரு கர்வம் கூட உண்டு. எங்க குலம் அவ்வளவு நல்ல ஃபேமிலி. குலம்னா ஃபேமிலி, எங்க ஃபேமிலி எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமிலி அப்படின்னு நீங்க அதை அணுவிக்கலாம் போது குலே நல்ல குலத்தில் குல நாசமாகிருமோன்னு பயம் கூடவே வரும். குல நாசமாகிருமோ, இது எப்படி உதாரணம்? நல்ல குலத்தில் இருக்கிறோம், அது எப்படிங்க குல நாசமாயிருன்னு பயம் வரும்? பையன் சொல்றான் வேற ஜாதி பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன்னு. எப்படி பயம் வருது? பொண்ணு சொல்றான் நான் வேற குலத்துல, அது ஏதோ ஹிந்துவா இருந்த கூட பரவாயில்ல, நான் ஒரு கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். எவ்வளோ ஒரு பயம். என்ன நினைக்கிறப்போ?
சமுதாயம், நம் குலத்தை, நம்ம ஃபேமிலி எப்படி பேசுவாங்க, பயம். ஸோ நல்ல குலத்தில் நம்ம அனுபவிக்கிற போது கூடவே என்ன ஒரு பயம் வந்துடுது, அந்த பொண்ணு வந்து சொல்லினாலும் காலேஜுக்கு அனுப்புகிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புறனாவே தினம் என்னதான் பசங்களுக்கு, பேரண்ட்ஸுக்கு பயம், ஐயோ யாரையாவது இவ லவ் பண்ணிடுவாளோ, யாரையாவது நாளைக்கு வந்து இப்படி வந்து சொல்லிடுவாளோ, பயம் பயம் பயம். குலே சூத்தி பயம், குலம் நாசமாகி விடுமோ என்ற பயம். அடுத்து 3வது பயம் வித்தே. அங்க வித்த இருக்கு, வித்தே போட்டுக்குங்க. வித்தே சப்தமி, அங்க வித்த இருக்கு, தமிழ்லையும் சான்ஸ்கிரிட்ல அப்படிதான் இருக்கு. வித்தே ட்ரிபாலாத் பயம், ட்ரிபாலாத் பயம். இது 3வது, இந்த ஸ்லோகத்தில் இது 3வது பயம் சொல்றார். வித்தேனா பணம், பணம் வேணும் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேர சேரதான் யாரை பார்த்து பயப்படும், ரிப்பாளன், அரசனை கட்டு பயம். ஏன் என்ன பண்ணுவார் அவரு, வரி போட்டுருவாரு. அந்த வரி டாக்ஸ் இது பண்றதுக்கு எத்தனை மண்டை போட்டு குடையிறாங்க ஆடிட்டர்ஸ் வச்சு. ஸோ பணம் சம்பாதிக்கிறோங்கிறது ஒரு பயம் போயிரும் நினைச்சு நம்ம சம்பாதிக்கிறோம், வித்தே. ஆனா கூடவே என்ன வருது, ட்ரிபாலாத் பயம், அரசனிடம் பயம். பணம் கொண்டவனுக்கு அரசனிடம் பயம் இருக்கும். என்ன வரி போடுறாங்க, புதுசா என்ன வரி போட்டாங்க, நம்ம எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற பயம். அடுத்தது மானே தைன்ய பயம். மானே மானத்தோடு வாழ்றோம் அப்படிங்கும் போது கூடவே ஒரு பயம் இருக்கும், எங்காவது அவமானம் ஏற்பட்டு விடுமா. மானே சப்தமி, தைன்ய பயம், அவமானம் வந்து வருமோன்னு ஒரு பயம், நமக்கு அவமானம் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஒரு ஃபங்க்ஷனுக்கே போறோம், அவங்க நம்ம நல்லா கவனிக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் உள்ள போறோம். ஏன் பயம், எங்காவது நமக்கு அவமானம் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம். மானத்தோடு வாழ்றவனுக்கு தான். மானம் பத்தி கவலைப்படாதவங்களை பத்தி நம்ம இங்க கேட்கறதே இல்லை. மானத்தோடு வாழ்பவர்களுக்கு, எப்படி பணத்தோடு இருக்கவனுக்கு தான் கவர்மெண்ட் மேல பயம். பணமே சம்பாதிக்கிறாம இருக்கு ஊர் சுத்தி இருக்கிறவனுக்கு கவர்மெண்ட் டாக்ஸை பத்தி என்ன பயம். அப்படி 2 விதமா புரிஞ்சுக்கணும். சோ அடுத்தது பலே ரிப்பு பயம். பலே, ஒரு நாடு பலமா இருக்குது அப்படின்னாவே, ஒரு நம்ம குடும்பம் பலமா இருக்குது அப்படின்னாவே, ரிபுனா எதிரிகளை கண்டு பயம். பலமுடன் இருக்கும்போது யாரை கண்டு அவன் பயப்படணும், எதிரிகளை பற்றி பயம். பலமாகுது, உலகத்துல பாரதம் பலம் அடையுது அப்படிங்கும்போது என்ன பண்றாங்க, எதிரிகள் கொண்டாந்து குண்டை போடுறாங்களா இல்லையா, சொல்றாங்களா இல்லையா. சோ பலம் ஆகுது அப்படின்னாவே என்ன ஆயிடுவோம், எதிரிகள் பயம். ரூபே ஜராயா பயம். ரூபம்னா நல்ல அழகு, அழகோடு இருக்கும்போது அவர்களுக்கு என்ன பயம் வந்துருது, ஜராயா, வயோதிகத்தை பத்தின பயம். ஐயோ ஸ்கின் எவ்வளவு அழகா இருக்குது, வயசானா சுருங்கி போகுமே, அது சுருக்க ஒரு சுருக்கம் தெரிஞ்சா கூட அது தெரியாம இருப்பருக்கு என்ன வேலை. ஐயோ முடி இவ்வளவு அழகா கருப்பா இருக்கே, அடர்த்தியா, அது கொட்ட ஆரம்பிக்குதே, ஐயோ கிரே கலர் வருதே. சோ பயம், ஒரு கிரே ஹேர் வந்துட்டாலும் பயம் பயம். அந்த பயம், எனக்கெல்லாம் பயமே இல்லைங்க, 4 பேர் பார்த்தா அசிங்கமா இருக்குங்கிறக்கா நான் ஏதோ பண்றேன் அப்படிங்கிற வாயில சொல்லிட்டு இருக்கலாம், உள்ள என்ன பயம், வயோதிகத்தை கண்டு பயம். அடுத்தது சாஸ்திரே வாதி பயம். சாஸ்திரம், ஷஸ்னா டு டீச், சாஸ்திரம்னா ஒரு அறிவாளியாக இருக்கும்போது கண்டிப்பா வாதி பயம், வாதம் செய்பவனிடம் பயம். நான் இது மாதிரி வேதாந்த வகுப்புக்கு போனேன், இப்படி சொன்னாங்க அப்படின்னு நீங்க வாயை திறந்து பாருங்க, அப்பதான் வாதத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க, வீட்டுல இருந்து கிளம்புறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வாத பயம். அதனாலதான் நான் சொல்லுவேன், முழுமையாக கற்றுக்கொள்ற வரைக்கும் நாம எதையும் வெளிப்படுத்த கூடாது. ஒரு விதையிலிருந்து முளைவடுகிற ஒரு சிறு பயிர், அது மாதிரிதான் நம்பலாம், யாரு வேணாலும் ஈஸியா நசுக்கிடலாம். ஸோ கற்று அது ஒரு காலம் கொடுத்து அந்த ஆலமரம் விதை ஆலமரமாக ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் எதை பத்தி பயம் இல்லை, வாதத்தை பத்தி கவலை இல்லை. அது வரைக்கும் சாஸ்திரே அறிவாளியா, நீ சாஸ்திரத்தை கற்றுக்கிற அப்படின்னாவே
உங்கள்கிட்ட ஆர்கியூமெண்ட்டுக்கு கண்டிப்பா எதிர்த்த மாதிரி ஆள்கள் நின்று கொண்டுதான் இருப்பார்கள். அதை இன்டைரக்டா சொல்ற. சாஸ்திரம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது தப்புன்னு சொல்றக்கு வாதிகள் ஏத்த மாதிரி நின்று கொண்டுதான் இருப்பார்கள். அந்த பயம், அது வாதிகளால பயம் ஏற்படும். ஐயோ எல்லாரும் சொல்றாங்களே, நாம தான் தப்பா பண்றோமா, சாஸ்திரம் படிக்கிறது தப்பான செயல் நம்ம செய்யறோமோ, நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, பயத்தை கொடுத்து விடுவார்கள் வாதிகள். அடுத்தது குணே கலபயம். குணம், நல்ல குணத்தோடு ஒருத்தருக்கான்னு வச்சுக்கங்களேன். ஏங்க அதுல என்னங்க பயம் வரப்போகுது நம்ம நினைப்போம். சொல்றாரு பாருங்க, நல்ல குணம், ஒரு ஏழை உதவிகளுக்கு, ஏழை மக்களை கண்டா உதவி செய்யறது, இரக்கம் கொள்கிற மனம், அப்புறம் பொய் பேசாத மனம், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாத மனம், அமைதியா இருக்கிற மனம், யாரையும் தப்பு சொல்லாத ஒரு மனம், அப்படி ஒரு நல்ல குணம்னு வச்சுக்கோங்களேன். யாருனால பயம்? துர்ஜன, மக்களால் அவனுக்கு கேடு வரும். ஒருத்தன் இந்த மாதிரி நல்ல குணத்தோட ஒருத்த சொசைட்டில இருக்கிறான்னாவே, இந்த துர்ஜனங்கள் இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப துர்ஜனம் யார்? அவங்கலாம் இவங்களுக்கு ஆப்போசிட்டான குணத்தை உடையவங்கள் துர்ஜனம். எப்படி? இவன் ஒரு பொய் பேச மாட்டான், இரக்க குணமுடையவன், ஒரு 2 கேரக்டர் எடுத்துக்கோமே. அவனை, அந்த குணத்தோடு இருக்கவனை நீங்க அவனுக்கு அவன் போய் எங்கேயும் எதிரி உருவாக்கவே வேண்டாம். ஒரு நல்ல ஒரு உண்மையா இருக்கிறவன், நேர்மையா இருக்கிறவன், பொய் பேசாதவன், ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு இரக்க குணம் இருக்கு. ஒண்ணு வேண்டாம், இரக்க குணம்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்குள்ள. ஆச்சா நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை அவன் ஆப்போசிட் நின்று பார்ப்பான். இவங்களுக்கு ஆப்போசிட் மீன்ஸ் உங்களுடைய வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே பக்கத்துலயும் நினைக்க வேண்டாம். உங்க குணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம், வீட்டுக்கு வெளியிலயும் இருக்கலாம். உங்க எதை இரக்க குணம், ஒரு உண்மை பேசுதல், 2 நல்ல குணம் கூட்டிருக்கு. அத ஆப்போசிட்டாரு பொய் பேசுறது யாருக்கும் கொடுக்காத கஞ்சத்தனம். அவங்க பாருங்க, நீங்க உங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க, அவங்கள பத்தி நம்ம நினைப்பே வராது. ஆனா அவங்களுக்கு உங்க நல்ல குணத்தை பார்க்கும்போது அங்க என்ன ஒரு ஜுவ்னு ஒரு பொறாமை. உடனே என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு கேவலத்தை உண்டு பண்றதுக்கு ரெடியா நிற்பாங்க, ஒரு அவமானத்தை உண்டு பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கூடவே இருந்து குழி பறிப்பதற்கு ரெடியா இருந்து நமக்கு புகழ் வந்து விடுமோன்னு அவங்களுக்கு பயம். சோ இகலை ஏற்படுத்துவதற்கு, அவமானத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் பிளான் பண்ணிட்டு தான் இருந்தாகணும். தட் இஸ் சைக்காலஜி. சோ நம்ம நல்ல குணத்தோடு இருக்கிறோம் என்றாலே அந்த குணமே எதிரிகளை சம்பாதித்து கொடுக்கும். எல்லாம் நாம என்ன நினைச்சுக்கிறது, நம்ம எவ்வளவு நல்ல குணத்தோடு இருந்து என்ன பிரயோசனம், இப்படி எனக்கு அவங்க கேடு பண்ணாங்களே, இவங்க இப்படி கேடு பண்ணாங்களே, அவங்க இப்படி நமக்கு கெடுதல் பண்ணாங்களே, நொய்னு புலம்புறோம். சாஸ்திரம் சொல்லுது, ஏய் நல்ல குணத்தோடு நீ இருந்தாய்னாவே போதும், உனக்கு எனஃப் எதிரிகள் வந்து சேருவார்கள். கெடுதல் பண்றக்கு எதிரிகள் will be automatically உருவாகுவாங்க. நீங்க போய் உருவாக்க வேண்டாம், அவங்களே பல எதிரிகள் உருவாகுவார்கள். ஏங்க இறைவனோட படைப்புல இப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய நல்ல குணம், ஒரு நல்ல செயல்பாடுகள், நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா 4 பேர் உங்களை புகழ ஆரம்பிப்பாங்க. இது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், உங்ககிட்ட புகழாம இருந்திருக்கலாம். அந்த புகழும் பெருமையும் உங்களை சேருது. அப்படிங்கும் போது அது யார் பாக்குறா? அந்த குணம் இல்லாமல் இருப்பவர்கள் உங்களை பாக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? பொறாம. என்னடா நாம என்ன பண்ணாலும் நம்மள யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன அவங்கள ஆகா ஓகோன்னு இது உலகம் புகழுது. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும் அவங்க மனசுல? பொறாமைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்மளால எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடாடா இப்படி ஒரு ரூட் இருக்கா, நாமளும் இனிமேல் கெட்ட குணத்தையே வச்சுக்குவோம், நாம் இனிமேல் யாருடைய பொறாமையும் சம்பாதிக்க வேண்டாம், நாம கெட்ட குணத்துல போகணும், நம்ம தோன்றின் புகழோடு தோன்றுக, அந்த கான்செப்ட்ல இருந்து மாறக்கூடாது. இப்படி எதிரிகள் உருவாருவான் அறிவோடு வாழணும். எப்ப நம்ம நல்ல குணத்தோடு இருக்கிறோமோ, நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள் என்றோம், நல்ல செயல்கள் செய்யறோம், நல்ல பேச்சுக்கள் பேசுறோம், நல்ல உதவி இரக்க குணம் கொண்டு எதையாவது நீங்க நல்லது பண்றீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா எதிரிகள் உருவாகுவார்கள். அதுதான் சொல்லுது, நல்ல குணத்தோடு இருக்கிறவனுக்கு என்ன வரும்? கலபயம், துர்ஜன பயம். அவனை ஐயோ இப்படி இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுவான்? மேல பொறாம போடுவான்,
எதையோ ஒரு கேவலம் உண்டு பண்றதுக்கு எதையோ அவங்களால பண்ண பொறாமப்பட்டுட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளை பழி வாங்குறதுக்கு ஏதோ ஒரு காரணம் தேடிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா போய் மாட்டித்தான் ஆகணும். அதற்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளுடைய நற்குணங்களை விட்டுவிடக் கூடாது. அதெல்லாம் நமக்கு தூண்டுகோலா வச்சு இன்னும் கொஞ்சம் நற்குணங்களை வளர்த்தி கொள்வதற்கு பாடுபட வேண்டுமே தவிர அவங்க கஷ்டம் கொடுக்கறாங்கறக்காக நம்மை கீழ் குணத்துக்கு கொண்டு போய் சேர்த்தி கொள்ள கூடாது. ஏன்னா இறைவன் நம்மகிட்ட எது எதிர்பார்க்கிறாரு, நற்குணங்களை எதிர்பார்க்கிறார். சோ நான் நற்குணங்களை வளர்த்தி கொள்வேங்கிற உறுதி வேணும். மத்தவங்க ஒருத்தர் தூத்திட்டாங்கறக்காக நம்மளுடைய குணங்களை கீழே இறக்கி கொள்ள கூடாது. ஏன்னு கேட்டா இறைவன் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதன் பிரகாரம் நாம வாழ்றோம். அது அவங்களுக்கு பொறாமையா இருக்குதோ, அவங்க அது குழி தோன்றாங்களோ, என்னமோ அவங்க பொழுதுபோக்கு சித்த பண்ணிட்டு தான் போகட்டுமே. நாம உளுந்து எந்திரிச்சாதான் போச்சு. அது இப்ப என்ன, ஏன்னா நம்ம யாரை பிடிச்சிருக்கிறோம், நித்திய அவர் நம்மள அப்படி ஒரு ஹோல்டு இருக்கணும். ஏன்னா நம்ம போய் பிடிச்சிருக்கிற ஹோல்டாரு இறைவன். நித்தியமான ஒரு வஸ்துவை நீங்க பிடிச்சுக்கிட்டு இவங்கிட்ட எல்லாம் தாராளமா விளையாடலாம். நாம் ஒன்னும் கெட்டு போயிட மாட்டோம். அவங்க நினைச்சாங்க நம்மள என்ன ஆயிட மாட்டோம், கெட்டு போக மாட்டோம். சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் லைஃப்ல, கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவோம். பட் அல்டிமேட் என்னது, we are traveling towards பகவான். அந்த ஒரு தைரியத்தோட அவங்கள ஃபேஸ் பண்ண தெரியும். இது நல்ல குணங்கள் படைத்தவர்களுக்கு தானாக எதிரிகள் பஞ்ச பாண்டவர்கள். அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் தான் கௌரவர்களுக்கு என்னாச்சு, எளிமையா நின்னாங்க. அதுதான் அதே அவங்களுக்கே அப்படிங்கும்போது நம்மள எந்த மூளை அவங்க பாண்டவர்கிட்ட இருந்தது என்னங்க, நல்ல குணம். அதை என்ன பண்ண முடியல துரியோதனால. துரோணாச்சாரியார் பார்த்து அர்ஜுன புகழ்றாரு. யாரு வந்தாலும் அர்ஜுன அப்படி பாண்டவர்கள் அப்படி புகழ இவனால ஆட்டோமேட்டிக் எனிமிட்டி என்ன ஆயிடுச்சு, டெவலப் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும். அதை கத்துக்கிறோம் அப்படின்னா இது நமக்கும் அதேதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்காக பாண்டவர்கள் என்ன பண்ணல, நம்ம இருக்கிற நற்குணங்களை கழட்டிக்கலான்னு கழட்டி விடலை. அதுதான் லைஃப். அடுத்தது காயே கிருத்தாத்தாத் பயம். காயன உடம்பு, உடம்பு அபிமானம் நாவே. கிருத்தாத்தாத் யாரு, யமனை கண்டு பயம். உடம்பு நினைச்சவன் ஒரு நோயின்னு வரட்டும் உடனே என்ன வருது, பயம். எவ்வளவு பயப்படுறான். ஒரு சின்ன காயம், ஐயோ இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா, இது ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், டாக்டர் செகண்ட் ஒப்பீனியன், அப்புறம் நம்மளே அவர் டாக்டரே ஸ்கேன் எல்லாம் வேண்டான் இருப்பாரு. ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, எல்லாம் எடுத்து நான் கிளியர் பண்ணிக்கணும், டாக்டர் வேண்டாம் பாரு. இந்த காலத்துல அப்படி சொல்ற டாக்டர் சொல்றது அதிசயம். அவரே வேண்டானாலும் ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, எது என்னென்ன டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுங்க. ஏன் பயம். உடம்புல யாரை பத்தி யமன் வந்து விடுவானோ என்ற பயம். சர்வம் வஸ்து பயான்விதம். இப்படி சொல்லிட்டே போனா எது வைராகிய சதகம் முச்சூடு அதைத்தான் சொல்லிட்டு இருக்கணும். மனிதர்களுக்கு உண்டான பயம் தான் சொல்லணும். சோ இவர் முடிச்சுக்கிறாரு, சர்வம் வஸ்து எல்லா வஸ்துக்களிடமும் பயான்விதம் பயத்துடன் கூடியது. யாருக்கு, சார் புவி என்று நாம் புவியில் வாழும் மனிதர்களுக்கு. புவி இந்த பூமியில் வாழும் மனிதர்களுக்கு எல்லா வஸ்துக்களிலும் என்ன இருக்குது, பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்னங்க பண்ணலாம், கெட் வைராக்கியம்ங்கிறாரு. வைராக்கியம் ஏவ அபயம். என்ன குணத்தை வளர்த்திக்கொள்ள, வைராக்கியம். பற்றற்ற நிலையில் இருந்தீனா உனக்கு அபயம். வைராக்கியமேவ எப்படி பிரிக்கினா, பயம் பிடிக்கூடாது. வைராக்கியமேவ பயம் பிடிக்கூடாது. வைராக்கியமேவ அபயம்னு பிரிக்கணும். அந்த இடத்துல வைராக்கியம் மட்டும்தான் அபயத்தை தரக்கூடியது. பற்றற்ற நிலை. நமக்கு இந்த வைராக்கியம்ங்கிற ஒரு குணத்தை நீங்க பெறுறீங்க அப்படின்னா பயம் போகும். பற்றற்ற நிலை. எதுல அப்ப பற்று இருக்கக்கூடாது, நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்துட்டே வாங்க. போகத்தில் பற்று, குலத்தில் பிறந்த குலத்தில் பற்று, வித்தத்தில் பற்று, மானத்தில் பற்று, உடல் இருக்கிற பலத்தில் பற்று, அழகில் பற்று, அறிவில் பற்று, நல்ல குணத்தில் பற்று, உடம்பில் பற்று. இது எல்லாத்தையும் விடுறேன்னா அதனுடைய கான்சிக்வன்சஸ். இப்ப போகம்னா ரோகம் பயம், குலம்னா சியூதி பயம், அந்த குலத்துக்கு நாசம் ஏற்பட்டுமோன்னு பயம்.
வித்தே பணம் இருக்கு அப்படின்னா அரசனுக்கிட்ட பயம், மானம்னா அவமானத்தினால பயம், பலம் ஒரு பலம் வருதுன்னா எளிமையினால பயம். இந்த மாதிரி பற்று சரீர அபிமானத்தை விடுதல் தான் என்னது வைராக்கியம். வைராக்கியம்னாங்க எப்படி நம்ம டெஃபினிஷன் வச்சிருக்கோம், இந்த உலகத்தை பார்க்கும்போது எது நித்தியம் எது அனித்தியம்னு முதல்ல பிரித்து அறிவது தான் வைராகியத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எடுத்தோன்னா வைராகியத்தை போய் பிடிக்க முடியாது. நித்திய அனித்திய வஸ்து விவேகம் முதல்ல பிரிச்சு அறியணும். எது நித்தியம் எது அனித்தியம் பிரிச்சு அறிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா மனம் எப்பவுமே நம்மளுடைய நேச்சர் என்னது நித்தியத்தை தான் போய் பிடிக்கும், அனித்தியத்தை பிடிக்காது, பற்று கொள்ளாது. அனித்தியம்ங்கிற அறிவை கொடுத்துக்கிட்டே இருங்க டெய்லி, அது மனம் அதுல போய் பற்று கொள்ளாது. இதுதான் வைராகி. இந்த வைராகியத்தை பெறுவதுதான் பயத்தை பெறுவது, பயத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழி. வேற எதனாலையும் பயத்திலிருந்து விடுபட முடியாது. அடுத்தது பயம், சம்சாரம். அடுத்த சம்சாரம் தான் பயம். ஆக்ராந்தம் 16வது. ஆக்ராந்தம் மரணேன ஜென்ம ஜரசா சாத்யுஜ்வலம் வலம் யௌவனம் சந்தோஷோதனலிப்சயா சமசுகம் பிரௌடாங்கனா விப்ரமைஹி. பிரமைஹி போடணும். பிரமைஹி லோகைர்மத்சரிபிர்குணாவனபுவோ வியாலைர்நிருபா துர்ஜனைஹி. அங்க துர்ஜனைஹி போட்டுக்கணும், இங்க ஆ போட்டுக்கணும். அஸ்தைர்யேன விபூதயோப்யுபகதா கிரஸ்தம் ந கிம் கேனவா. திருப்பி கரெக்ஷன் பண்ணி படிக்கிறேன். ஆக்ராந்தம் மரணேன ஜென்ம ஜரசா சாத்யுஜ்வலம் யௌவனம் சந்தோஷோதனலிப்சயா சமசுகம் பிரௌடாங்கனா விப்ரமைஹி லோகைர்மத்சரிபிர்குணாவனபுவோ வியாலைர்நிருபா துர்ஜனைஹி. அஸ்தைர்யேன விபூதயோப்யுபகதா கிரஸ்தம் ந கிம் கேனவா. ஃபர்ஸ்ட் வேர்டு ஆக்ராந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ கூட்டல் கிரம், அதான் அந்த இடத்துல தாத்து. ஆ கூட்டல் கிரம் அப்படின்னா பாதிக்கப்படுவது, அட்டாக். அட்டாக் ஆகுதுன்னா பாதிக்கப்படுவது. எது எதனால பாதிக்கப்படுகிறது, அதான் ஆக்ராந்தம்ங்கிறது அந்த வேர்டு. எது எதனால் பாதிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வேர்டு மரணேன ஜென்ம. இந்த ஆக்ராந்தம்ங்கிறது எல்லாத்தோட சேர்த்து போட்டுக்கிட்டே வரணும். பாதிக்கப்படுகிறது பாதிக்கப்படுகிறது பாதிக்கப்படுகிறதுன்னு. ஃபர்ஸ்ட் எது மரணேன ஜென்ம. ஜென்மம் என்பது மரணத்தினால், திருத்தியா போட்டா ஆள், மரணத்தினால் ஆக்ராந்தம் பாதிக்கப்படுகிறது. ஜென்ம பிறப்பு என்பது மரணத்தினால் ஆக்ராந்தம் தாக்கப்படுகிறது. கண்டாமினேட்டட், அட்டாக்டு, அப்ரோச்டு. ஆக்ராம் பார்த்தீங்கன்னா நிறைய மீனிங் வரும். இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டது அட்டாக்டு அப்படின்னா கண்டாமினேட்டட், தாக்கப்படுகிறது. இந்த உலகத்துல பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா இறப்பினால் தாக்கப்படுகிறது. எந்த ஒன்று பிறக்குதோ அது அனைத்தும் மரணித்துத்தான் ஆக வேண்டும். எதா இருந்தாலும் சரி, அதனுடைய ஆயுஷ்காலம் மாறுபடலாம். ஒருத்தருக்கு 10 வருஷம் இருக்கலாம், நாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம், யானைக்கு பார்த்தீங்கன்னா 100 வருஷம், ஆமைக்கு பார்த்தீங்கன்னா 150 வருஷம். எந்த சரீரத்தை நீங்க எடுத்தாலும் பிறப்புன்னு ஒன்று நடந்ததுன்னா இறப்புங்கிறது ஒன்று நடந்தே தீர வேண்டும். பாதிக்கப்படுகிறது, ஆக்ராந்தமிட்டிஸ், தாக்கப்படுகிறது. முதல்ல இந்த உண்மையை
சில பேருக்கு சொன்னாவே, மரணத்தை பற்றி பேசினாவே ஐயோ பயமா இருக்குங்க. உண்மை என்ன? பிறந்தது அனைத்தும் இறந்துதான் ஆகணுங்கிறது இந்த உலகத்தினுடைய நியதி. அப்போ அதை பற்றின எண்ணங்கள், பயம் தேவையில்லை. அந்த இறப்பை பற்றிய அறிவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அறிவு இருக்கிற இடத்துல என்ன வராது? பயம் வராது. அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கும்போது, அந்த மரணம் நம்மை நோக்கி வரும்போது பயப்பட்டுதான் ஆகும். நீங்க இறப்பை பற்றி முதலே நிறைய சிந்திச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில எதற்காக நம்ம பிறந்தோமோ அந்த செயலை செஞ்சு முடிச்சுட்டீங்க. இறைவன் எதற்காக இந்த மனித சரீரத்தை கொடுத்தாரோ அந்த உண்டான காரியத்தை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா மரணத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா? சோ ஏன் இறப்புனா, இறப்பு நடந்தே தீரும். ஆயுஷ் வேணா என்ன ஆகலாம்? மாறுபட்டு கொண்டு இருக்கலாம். அது முதல்ல அறிவு, ஃபர்ஸ்ட் அறிவு இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? ஜரசாச்ச அத்யுஜ்வலம் யௌவனம். ஃபர்ஸ்ட் எது எதனால தாக்கப்படுகிறது? ஜென்மம். பிறப்பு என்பது மரணேன ஆக்ராந்தம். பிறப்பு என்பது இறப்பினால் தாக்கப்படுகிறது, அட்டாக் பண்ணப்படுகிறது. ரெண்டாவது ஜரசா ச அத்யுஜ்வலம் யௌவனம். இளமை அப்படின்னாவே முதுமையினால் ஆக்ராந்தம். இளமை ஒன்று இருந்தா முதுமையினால் அது தாக்கப்படுகிறது. ஆக்ராந்தம், யௌவனம், இளமை, வயோதிகத்தினால் அது தாக்கப்படுகிறது. ஜரசா ச அத்யுஜ்வலம் யௌவனம் அப்படின்னா பலம் கொண்ட இளமை. இளமை எப்படிப்பட்ட யௌவனம்? எல்லாத்திலையும் பலம் கொண்ட அந்த இளமை பலமிழந்த வயோதிகத்தினால் தாக்கப்படுகிறது. இது எப்ப தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரியுங்களா? வயோதிகத்துல தெரிஞ்சு பிரயோசனம் இல்லை. இளமையாக இருக்கும் போதே அவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? நம்ம என்ன அறிவை திங்க் பண்ணி வச்சுக்கணும்? இப்ப இருக்கிற இளமை முதுமையினால் தாக்கப்படும். அந்த அறிவு இருந்ததுன்னு வச்சுக்கலேன், அதனால வந்து இளமையில் வருகிற ஒரு கர்வம் வராது. அடுத்து சந்தோஷக தனலிப்சயா, போதும் என்ற மனம், திருப்தி. தனலிப்சைனா பேராசையால் பாதிக்கப்படுகிறது, தாக்கப்படுகிறது. திருப்திங்கிற கொண்ட மனம் பேராசையினால் தாக்கப்படுகிறது. ஆக்ராந்தம். திருப்தியை யார் டிஸ்டர்ப் பண்றது? பேராசை. திருப்தியா இருக்கலாம் அப்படின்னு மனம் முடிவு எடுக்குது அப்படின்னா அது எதனால் தாக்கப்படுகிறது? பேராசையினால் தாக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஜென்மம், மரணத்தினால் ஆக்ராந்தம். அடுத்தது யௌவனம். எப்படிப்பட்ட யௌவனம்? அத்யுஜ்வலம் யௌவனம். ஜரசா, வயோதிகத்தினால் பாதிக்கப்படுகிறது. அடுத்தது சந்தோஷா, திருப்தி. தனலிப்சையா, பணத்தின் மேல் இருக்கிற ஆசை, மோர் வெல்த், அதனால் அந்த மனதினால் பாதிக்கப்படுகிறது. அடுத்தது சமசுக்கம், பிரௌடாங்க பிரௌடாங்க நா விப்ரமைகி. ஒரே வேர்டுதான். சமசுக்கம்னா சமம், மன அமைதி. ஒரு ஆணினுடைய, இளவயது ஆணினுடைய அமைதி. பிரௌடாங்க நாவி பிரமைகினா அழகான பெண்களால் பாதிக்கப்படுகிறது. ஒரு ஆணோட அமைதி அழகான பெண்ணினால் பாதிக்கப்படுகிறது. ஒரு பெண்ணினுடைய அமைதி அழகான ஆணினால் பாதிக்கப்படுது. ரெண்டையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்கள் அதிகமாக ஸ்டூடெண்டா இருந்ததுனால அவர் இப்படி எழுதுறாரு. பெண்கள் நாம படிக்கும்போது மாத்தி ஆப்போசிட்ல புரிஞ்சுக்கணும். சமசுக்கம், மன அமைதி, அழகான பெண்களால் பாதிக்கப்படுகிறது இளமையில் ஒரு ஆணுக்கு. பெண்ணுக்கு ஒரு அழகான ஆணினால் அவளுடைய மன அமைதி பாதிக்கப்படுகிறது.
ஆக்ராந்தம், அட்டாக்டு, கண்டாமினேட்டட், 2 மீனிங் வரும். அதனால தமிழ்ல தாக்கப்படுகிறது அப்படின்னு போட்டிங்கன்னா 2 மீனிங் கரெக்டாக வரும். அடுத்தது குணாகா. லோகைஹி மத்சரிபிஹி அன்வயம் பண்ணி சொல்றேன். எடுத்து நாங்கள் லோகைஹி இருக்கு, லோகைர்னு இருக்கு, அது எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் குணாகா எழுதிக்க. அங்கே விசர்கு இல்லை, டிராப் ஆயிருக்குது. நீங்க குணாகா, குணாகா லோகைஹி, ரேபா சந்தியில விசர்கம், லோகைஹி மத்து சரிபிஹி, மறுபடியும் ரேபா சந்தி வருது, பிஹி. குணாகா லோகைஹி மத்சரிபிஹி. குணாகா நல்ல குணங்கள். போன ஸ்லோகத்தில் சொன்னதுதான். நல்ல குணங்கள் துஷ்ட ஜனங்களால் விமர்சிக்கப்படுகிறது. நல்ல குணங்கள் துஷ்ட ஜனங்களால் விமர்சிக்கப்படும், கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நாம் இந்த அறிவு முதலே வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நல்ல குணத்தோடு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறத பார்க்குறோம். ஒரு 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும். அது காலத்தையும் உழைப்பையும் பணம் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. பணம் இருக்கிறவங்க பணத்தை கொடுக்குறாங்க. பணம் இல்லை, பணம் தேவைக்கு மேலே இல்லைங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், உழைப்பை கொடுக்கறத பார்க்குறோம். நேரம், காலத்தை கொடுக்கறதாங்க ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய காலத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறது, நம்மளுடைய உழைப்பை பணத்தை கொடுக்கறத விட காலத்தையும் உழைப்பையும் கொடுப்பதுங்கிறது தான் அல்டிமேட். இப்போ ஒருத்தர் அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஜென்ரலாக நான் ஒருத்தர் பேசும்போது அவங்க சொன்னதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதாவது அவங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, ஆனால் மற்றவங்க ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நொந்து போயிடுறாங்க. நான் நல்ல எண்ணத்துவாலும் இப்படிலாம் பண்ணுறேன், பாருங்க அவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னாவே என்னென்ன கிரிட்டிசைஸ் வருங்கிற அறிவு முதலே பெற்றுட்டு உள்ளே போகணும். உலகம் அப்படி தான் பேசும். நான் தான் சொன்னேன், நீங்கள் ஒரு நல்லது செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் உங்களை அறியாமல் உங்களுடைய பேரும் புகழும் வளரும். அதை துஷ்ட ஜனங்களால, நற்குணம் இருக்கிறவங்க 2 டைப் ஆஃப் பீப்புள் உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் குரூப்லேயே ஒரு வாலண்டியராக இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம், நம்ம கிளாஸ்லேயே ஒரு வாலண்டியராக இருக்கீங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, வெளி உலகமாக இருந்தாலும் சரி, 2 டைப் ஆஃப் பீப்புள் உங்களை பார்ப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் பீப்புள், அட பாரு இவங்க எப்படி செய்கிறாங்க, நாமளும் அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்களை பற்றி வெளியில் பாராட்டுறவங்க இல்லையா, மனதுக்குள்ளே பாராட்டிக்குவாங்க. பரவாயில்ல இவங்க செய்கிறாங்க, நம்மளால தான் செய்ய முடியல, இவங்களா செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. எதிர்பார்க்கறதான் பிரச்சனைங்கிற நான். கண்டிப்பாக அப்படி ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க உங்களை ஏற்றுக்குவாங்க. அவங்க குறைவாக தான் இருப்பாங்க சமுதாயத்தில். உங்களை ஏற்றுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பாங்க. மெஜாரிட்டி 99 பீப்புள் சுயநலமாக சரீர அபிமானம் கொண்டு, அஜ்ஞானம் சரீர அபிமானம் கொண்டு மக்கள் வாழ்வதால் சுயநலம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள இருக்கும். யாருக்கும் எதையும் கொடுக்க மனசு வராது. காலத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் செல்வத்தையும் மற்றவர்கள் கொடுப்பதற்கு அவர்களுக்கு இயற்கையாகவே 99 பீப்புளுக்கு மனம் வராது. ஏன்னா காரணம் என்ன, அஜ்ஞானம். அதனால மோகம், குழப்பம், ஐயோ கொடுத்தா தீர்ந்து போயிருமோ, அந்த குழப்பத்தில் இருப்பவர்கள் அதிகம். அப்ப அவங்க நம்மளை என்னதான் எப்படித்தான் பார்ப்பாங்க, தவறான நோக்கத்துல நம்மளை பார்ப்பாங்க. அப்ப கிரிட்டிசைஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப நம்ம என்ன ஆயிக்கணும், அப்ப அந்த இடத்துல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ இவ்வளவு நல்லது பண்ணி நம்மளை அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நல்லது பண்ணும்போது உங்களை அறியாம பேரையும் புகழையும் எதிர்பார்த்திருக்கிறோம். அதனாலதான் மற்றவங்க நம்மளை தப்புன்னு சொன்னா என்ன வருது, கோபமோ அல்லது ஒரு டிப்ரெஷன் ஏன் வருது, நீங்க உங்களை அறியாமல் ஒருத்தருக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னா பேரையும் புகழையும் எதிர்பார்த்துதான் செய்திருக்கிறோங்கிறத அவன் கண்ணாடி போட்டு காட்டுறான். ஏன் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா அவங்க மூலியமா நமக்கு என்ன தெரியுது, ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண கோபம் வருது, நமக்கு ஏன் டிப்ரெஷனுக்கு போறோம், மனம் ஏன் கவலை கொள்ளுது,
இவ்வளவு நல்லது பண்ணி நம்மளை இப்படி கிரிட்டிசைஸ் பண்றாங்களேன்னு ஏன் கவலை வருது? நல்ல விசாரம் பண்ணி பாருங்க. நாம வேற எதையும் எதிர்பார்த்திருக்கோம், பேரையும் புகழையும் எதிர்பார்த்திருக்கோம். ஸோ மற்றவர்களுக்கு உதவி பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல ஒரு கிளியர் கட் நாலேஜ், அறிவு நமக்கு இருக்கணும். மற்றவர்களுக்கு உதவி பண்ணணுங்கிறது இறைவனுடைய நார்ம்ஸ். அதனால நம்ம பண்றோம், இறைவன் சொல்றாரு, நம்ம செய்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். மற்றவர்களுக்கு உன்னோட வாடின வயிறு பார்க்கும்போது மனம் வாடணும். அதுதான் உண்மையான மனம். அந்த மனதில் நான் வாழணும், நான் உதவி செய்யணும். இதற்காக மற்றவரிடம் இருந்து பேரையோ புகழையோ எதிர்பார்க்க கூடாது. அவமானத்தை எதிர்பார்க்கணும். ஆப்போசிட்டா உங்களை நீங்கள மாத்திக்கணும். கண்டிப்பா 4 பேத்துக்கு நல்லது பண்ணீங்கன்னா கெட்ட பெயர் உங்களுக்கு முன் வந்து நிற்கும். இதை நான் இந்த டூரப்பே பார்த்தேன். 4 பேத்துக்கு உதவி செஞ்சு ஐயோ எனக்கு பண்ணது இப்படி தப்பா பேசுறாங்கன்னு ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. வெளி உலகத்திலையும் நம்ம பார்க்குறோம், நம்ம குரூப்புக்குலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்க நல்லது பண்றீங்க அப்படின்னாவே 99% ஆஃப் த பாப்புலேஷனால அதை ஏன் அப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமை யோசனை பாருங்க. அஞ்ஞானம், மோகம், இதெல்லாம் தவிர்க்க முடியாது. எல்லாம் பேக் பண்ணி தான் பிறந்து வந்திருக்கோம். எப்படி அவங்க அதெல்லாம் இல்லாமல் இருப்பாங்க நீங்க எதிர்பார்த்தீங்க? ஸோ உதவி செய்யறோம்னாவே அது எதனால தாக்கப்படும்? துஷ்ட ஜனங்களுடைய கிரிட்டிசைஸுக்கு ஆளாகுவோ. வெல்கம் இட். நான் என்ன சொல்றேன்? வெல்கம் தோஸ் பீப்புள். யூ மஸ்ட் லேர்ன் டு வெல்கம் தோஸ் பீப்புள். அதுக்கெல்லாம் உட்காந்து ரூம் போட்டு கவலையெல்லாம் படக்கூடாது. அவங்க அப்படித்தான் அப்படிங்கிறத யாரு நம்மளை கிரிட்டிசைஸ் எதிர்பார்ப்போட இருக்கணும். நம்ம நல்லது பண்ண போறோமா, எப்படி 4 பேர் நம்மளை பேசுவாங்க, யாரு என்ன எப்படி பேசுறாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ காதுக்கு வந்தது அப்படின்னா அதை கேட்டுட்டு ஆமாமா இதை முதல்ல நான் எதிர்பார்த்தேன், ஓ இவங்க இப்படி சொன்னாங்களா, ஓகே ஓகே, அவங்க அப்படி சொன்னாங்களா, ஓகே ஓகே. அந்த பக்குவம் உதவி செய்யறதுக்கு முன்னால வந்துடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரூம் போட்டு கவலைப்பட்டு இருப்போம். சரிங்களா? அந்த கவலை அவசியமற்றது. அந்த பீப்புளை புரிஞ்சுக்குங்க. அவங்க அஞ்ஞானத்தில் இருக்கவங்க, மோகத்தில் இருக்கிறவங்க, சரீர அபிமானத்தில் இருக்கிறவங்க, சுயநலமாக தான் இருப்பாங்க. அவங்களால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த நிலையிலிருந்து நம்மளை பார்க்கும்போது நம்ம மேல அவங்களுக்கு எப்படி இருக்குது? நாம ஏதோ ஒரு விதத்துல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அப்படியா சொல்லி பாருங்க. நம்ம நல்லது செய்ய போய் அதனால அவங்க என்ன ஆயிட்டாங்க? டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஸோ டிஸ்டர்ப் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க? வாயில எதையோ 2 சொல்லுவாங்க, சொல்லிட்டு போறாங்க. இந்த காதல வாங்கி அந்த காதலின்னு சொல்லல, இந்த காதுக்குள்ளே விட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் தே ஆர் சைல்டு, குழந்தைகள், பக்குவம் பெறாத குழந்தைகள். குழந்தைகளை பார்த்து ஏங்க கோபம்? எதுக்கு? தேவையற்ற விஷயம். இப்படி புரிஞ்சுக்கும். இதுக்குதான் படிக்கிறது. சரிங்களா? சோ குணாகா லோக்கைகி மத்சரிபிகி. கண்டிப்பா நற்குணங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. நான் உதவி செய்யறத ஒன்ன மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. எல்லா நற்குணங்களுக்கும் யார் இருப்பா? கிரிட்டிசைஸ் பண்றக்கு. உங்ககிட்ட ஒரு நற்குணம் இருக்குன்னா கிரிட்டிசைஸ் பண்றக்கு துர்ஜனங்கள் இந்த உலகில் அதிகம் இருப்பார்கள். தெளிவாய்க்குங்கள். அவங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக நாம என்ன பண்ண தேவையில்லை. we need not worry about those people. we need not worry. எதுக்கு கவலைப்படுறது? வச்சுக்கலாம். அடுத்தது வன புவகா வியாழைகி. வனபுவகா அழகான ஃபாரஸ்ட், அப்படி பூத்து குலுங்குற ஃபாரஸ்ட். அதுக்குள்ள போலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா அங்க யார் பயமுறுத்துறா? புலி. உள்ள என்ன இருக்குது? புலி. அந்த மாதிரிதான் வனபுவக வியாழைகி. அந்த இர விசரகமா போட்டுக்குங்க. வியாழைகி. புலிகளால் வனத்தினுடைய அழகு என்ன ஆகுது? ஆக்ராந்தம். அந்த வேர்டு ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அழகிய வனம். ஆனா புள்ள போய் என்ஜாய் பண்ண முடியுமா? முடியாது. கார்ல போறோம், அழகா இருக்கு, பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட். கார் விட்டு இறங்கிருவோமா? ஏன்? எங்கிருந்து எது வருதுன்னு தெரியாது. ஸோ அந்த அழகான வனம் யாருனால் தாக்கப்படுகிறது? புலி, கரடி, சிங்கம் ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்றது? தாக்கப்படுகிறது. அடுத்தது நிருப்பாகா. நிருப்பாகா. அந்த நிருப்பா பிரிச்சு போட்டிருக்காங்க, நம்ம சேர்த்திக்கணும். சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா நிரு ஒரு பக்கம் இருக்கும், பா அப்படி 2 சேர்த்தி போட்டா தான் அரசன் பேர் வரும். நிருப்பாகா.
அரசர்கள் துர்ஜனைகி, மற்ற கெட்ட அரசர்களால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு அரசன் நல்ல நாட்டை ஆள்றானாவே உலகமே அவனுக்கு எதிரியா வந்து நிற்கும். பார்க்குறோமா இல்லையா? ஒரு நல்ல நாடு, அதுக்கு ஒரு நல்ல அரசன், கட்டுக்கோப்பான நாடு, அந்த அரசன் நல்வழி செலுத்துறான் அப்படின்னாவே பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு அரசனுக்குலாம் என்ன வரும்? கெட்ட அரசர்களால் அந்த மனிதன், அந்த அரசன் பாதிக்கப்படுவான். நிற்பாகா துர்ஜனைகி, அரசன் மற்ற கெட்ட அரசர்களால் என்ன ஆகிறான்? ஆக்ராந்தங்களோடு ஆட் பண்ணிக்கும். மற்ற கெட்ட அரசர்களால் பாதிக்கப்படுகிறான், கண்டாமினேட், தாக்கப்படுகிறான். கரெக்டா வரும். அடுத்தது அஸ்தைர் ஏன விபூதயக, அதோட பிரிச்சுக்கலாம். அடுத்து அப்பியை போட்டுக்கலாம். அஸ்தை ஆ, அந்த ரேப்பா அங்க விசர்க்கமா போனதுனால இங்க என்ன வரும்? அஸ்தைர் ஏன விபூதயக, நல்ல வெல்த், நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல வெல்த். எதனால? அது எதனால தாக்கப்படுகிறது? என்ன சொல்றது? ஒன் அன்பிரிடிக்டபிள் நேச்சர். ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் டு டூ, நல்லா போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு குடும்பத்தையே பரட்டி போடுற மாதிரி ஒன்று வந்து என்ன ஆகுது? குடும்பம் சின்ன பின்னமாகறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஒரு நாடு, அதே மாதிரி தான் மக்கள். ஸோ வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னாவே எதனால் அது தாக்கப்படுகிறது? அன்பிரிடிக்டபிள் நேச்சர். எதிர்பாராத சில நிகழ்வுகளால் குடும்பம் என்ன ஆகுது? சீரழிந்து போய்விடுகிறது, தாக்கப்படுகிறது. இதெல்லாம் என்னத்துக்கு படிக்கிறது? ஐயோ இப்படி ஆயிருமான்னு பயப்படுறக்கு இல்லை. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இங்கதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாழ்வியல், திஸ் இஸ் வாழ்வியல். எங்க நம்ம வாழ்றோம் அப்படின்னா இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். திஸ் இஸ் லைஃப். இப்படித்தான் ஒருவருடைய லைஃபும் இருக்கும். வாழ்க்கை என்பது இதுதான், இப்படித்தான் வச்சுங்களா. அடுத்தது அபி, அபி யுபகதா, அபி யுபகதா எல்லாம் சேர்த்து எழுதிக்கலாம். கிரஸ்தம் நகிம் கேனவா எல்லாம் சேர்ந்தோம்னா அழகா மீனிங் வருது. எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கலாம். அபி யுபகதா, அபி யுபகதா கிரஸ்தம் ந கிம் கேனவா. கேட்கிறார் கடைசியில, சொல்லு, டெல் மீ. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஷயம் தாக்கப்படாமல் இருக்கிற விஷயம் எது? சொல்லுப்பாங்கிற நம்மள கேட்கிற. டெல் மீ வாட் in this world is not affected by the defeat. தாக்கப்படாத, இந்த உலகத்தில் ஆக்ராந்தம் தாக்கப்படாத விஷயம்னு எது இருக்கு சொல்லு அப்படின்னு அவரு கொஸ்டினா முடிச்சிடுறாரு. இந்த உலகத்தில் தாக்கப்படாத விஷயம்னு எது இருக்கு? எந்த ஒரு நல்ல விஷயமும் தாக்கறதுக்கு என்ன இருக்கும்? ஒரு கெட்ட விஷயம் இருக்கும். இந்த ஸ்லோகத்துல சொல்றது, எந்த ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தீங்கனாலும் அதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். யௌவனம் பாக்குறியா எதனால பாதிக்கப்படுது? ஓல்ட் ஏஜ். அந்த மாதிரி ஒரு திருப்தி, பேராசை, ஒரு மன அமைதி யௌவனத்துல ஒரு அழகான பெண் வந்து கெடுக்கிறா. அல்லது நல்ல குணங்கள் கிரிட்டிசைஸ் உட்படப்படுகிறது. ஒரு வனம், அழகான வனம், ஆனா உள்ள போலான்னு பார்த்தா யாரு பயமுறுத்துறா? வியாழகி. அது மாதிரி நல்ல அரசன் ஆண்டுட்டு அழகான மக்கள், நல்ல நாடு, உடனே பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு என்ன வருது? எப்ப இவனை போர் தொடுக்கலாம், எப்படி இவங்களுக்கு தீவிரவாதத்தை உள்ள அனுப்பிச்சு இவங்க அமைதி எப்படி இருக்கலாம், எப்படி இன்னைக்கு பாரதத்தில் அமைதி இருக்கலாம், அமைதியை கெடுத்துடு, என்னென்ன வழியில் அமைதியை கெடுக்கணும் கெடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா அமைதியை கெடுக்கணும். நாம அமைதி இல்லாம இருக்கிறோம், நம்ம நாடு சின்ன அப்படின்னா ஆயிட்டு இருக்குது, அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம், அவனை போட்டுடு. ஸோ இது வந்து இதுதான் வந்து வாழ்க்கை, இப்படித்தான் உலகம் அப்படிங்கிறத முதல்ல. ஏன்டா அவங்க அப்படி பண்றாங்க, ஏன் இப்படித்தான் நடக்கும் உலகில். நீங்க நல்லா வாழ்றீங்க,
எந்த பிரச்சனையும் இல்லை. கெடுதல் பண்றதுக்கு 4 பேரை 40 பேர் கூட என்ன பண்ணுவாங்க, சுத்தி நின்றுகிட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்றாரு, இந்த உலகத்தில் தாக்கப்படாத நல்ல விஷயம்னு எதுவும் கிடையாது. திஸ் இஸ் லைஃப். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி செயல்கள் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது we will get the acceptance. மனம் பதறாது. இந்த அறிவை நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்துல என்ன பண்ணும், ஒரு கெட்ட விஷயத்தினால் தாக்கப்படும். அது குணமா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, ஹெல்த்தா இருந்தாலும் சரி, வெல்த்தா இருந்தாலும் சரி, ப்ராஸ்பரிட்டியா எதுவா இருந்தாலும் நல்ல விஷயங்கள் தாக்குறக்குன்னு இந்த உலகத்தில் சில விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை நம்ம கத்துக்கிறோம். இன்னைக்கு கத்துக்கிட்டோம் அப்படின்னா எதற்கு கத்துக்கிறது, அந்த தாக்கப்படும் போது ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வரணும். அக்செப்டன்ஸ் அப்பதான் வரும். இந்த அறிவு இருந்தா தான் ஓ நல்ல விஷயம் நம்ம இருக்கா, என்ன இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் இந்த உலகத்துல எங்க ஒரு பக்கம் இருக்கும். அப்போ நம்ம தாக்கும் போது, கெட்ட விஷயங்கள் நம்மளை தாக்கும் போது மனம் என்ன ஆகாது, ஐயோ பதறாது, எனக்கு இப்படி ஆயிருச்சே இப்படி ஆயிருச்சே. அப்போ அந்த அதுதான் என்ன பண்ணுது, நமக்கு மனதுக்குள்ள கவலையாக சோகமாக உள்ள பரிணமித்து விடுகிறது. அந்த கவலையிலிருந்து சோகத்திலிருந்து விடுபடணும்னா எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் அதை கெடுப்பதற்குண்டான கெட்ட விஷயம் இந்த உலகத்தில் சேர்த்துதான் இறைவன் படைத்திருக்கிறார். நீங்கள் நானும் படைக்கிறீங்க, இறைவனுடைய படைப்பே அப்படித்தான் இருக்கிறது. பொய்ன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் உண்மைன்னு என்ன நமக்கு தெரியுது. சோ எந்த ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கு உண்மைங்கிறது எப்ப தெரியுது, பொய்ங்கிறது தெரிஞ்சா என்ன தெரியுது நமக்கு, இது உண்மையும் தெரியுது. நோய் ஆரோக்கியங்கிறது எப்ப தெரியுது, முட்டி வலி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓ கால் இந்த இடத்துல ஜாயின்ஸ் இத்தனை ஜாயிண்ட் இருக்குங்கிறது எப்ப தெரியுது, நல்லா இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. அந்த இடத்துல முட்டிக்கு முட்டி வலி வரும்போது தான் நம்ம உடம்புல இத்தனை முட்டி இத்தனை நாள் நமக்கு கோஆபரேட் பண்ணிருக்குங்கிற அறிவே வருது. ஸோ எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயம் கூடவே இருக்கிறது. ஸோ அதை ஏற்றுக்கொள்ளணும். இந்த கிரியேஷன் டோட்டலி என்னென்ன இப்போ மாரல் பார்த்துக்கிறோம், இந்த கிரியேஷன்ல டோட்டலி குட் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஸோ ஃபார் பெர்மனன்ட் ஹாப்பினஸ் இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறதுனால யூ cannot get the permanent happiness. ஸோ ரிலே ஆன் எதனா ரிலே ரேஸ்ன்னு என்னங்க, ரிலே ஆன் என்ன அர்த்தம், ரிலே ரேஸ் எப்படி ஓடுவீங்க, 400 அடி ஓடணும்னா 100 அடி ஒருத்தர் ஓடுவான், அந்த குச்சி வந்து அடுத்த ரிலே கொடுத்து அவன் வாங்கி போடுவான், அதான் ரிலே ரேஸ். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீங்க பிடிச்சிருக்கிற இடம் யாரை பிடிச்சுக்கணும், காட், பெர்மனன்ட் கம்பேனியன் காட், அவரை பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த பயத்திலிருந்து நாம் விடுபடலாம். ரிலே ஆன் காட். அதுக்கு தான் அடிக்கடி உதாரணம் கொடுப்பேன். சுவாமிஜி கொடுத்த பரமாத்ம சுவாமிஜி கொடுக்குற உதாரணம் இது என்னன்னா, இப்போ வீட்டில் போர்வெல் வாட்டர், முனிசிபாலிட்டி வாட்டர். இப்போ முனிசிபாலிட்டி வாட்டரை மட்டும் நீங்க நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் தண்ணி வரலைன்னா கஷ்டப்படுறோம். கம்ப்ளீட்லி ரிலே ஆன் முனிசிபாலிட்டி வாட்டர். இப்போ அதே வீட்டுக்குள்ள ஒரு வெல் வாட்டர் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னா முனிசிபாலிட்டி வாட்டர் வந்தாலும் ஓகே, வள்ளினால என்ன பண்ணிக்குவோம், கிணத்துல இருக்கிற போரை போட்டு போர் தண்ணி மோட்டர் போட்டு மேலே ஏற்றி சேஃபா இருந்துக்குவோம். அந்த மாதிரி ஒரு வெல் வாட்டர் எப்படி போர் வாட்டருங்கிறது வீட்டுக்குள்ள ஒரு ஹோல்டா இருக்குதோ அதை போல் ரிலே ஆன் காட். வெளியிலிருந்து வருதா ஓகே, வள்ளியா ஓகே, அதுதான் லைஃப். இப்படி வாழணும். யூபிஎஸ் சொல்றோம் பாத்தீங்களா, யூபிஎஸ்னா வீட்டுல எல்லா வீட்லயும் வச்சிருப்போம் இல்லைங்களா, யூபிஎஸ் அன்லிமிட்டெட் பவர் சப்ளை, அன்இன்டரப்டட் பவர் சப்ளை தான் என்னது யூபிஎஸ். எல்லாத்து வீட்டு கரண்ட் போட உடனே அது லைட் எரியுது. இவர் சொல்ற வேர்டு நாம் அதுக்கு யூபிஎஸ் போடுறோமா, அந்த மாதிரி லைஃப்ல யூஹெச்எஸ், அந்த பீக்கு பதிலாக ஹெச் போட்டுக்கணும். அன்இன்டரப்டட் அங்க பவர் சப்ளை, இங்க என்ன ஹாப்பி, ஹெச் ஃபார் ஹாப்பி, அன்இன்டரப்டட் ஹாப்பி சப்ளைஸ். யாரு, கடவுள். அதுதான் யூபிஎஸ். அது யூபிஎஸ்ங்கிறது இடத்துல யூஹெச்எஸ், அன்இன்டரப்டட் ஹாப்பி சப்ளையர்ஸ். யாரு, கடவுள்.
அப்படி இருக்கும்போது முனிசிபாலிட்டி வாட்டர் வந்தாலும் என்ஜாய் பண்ணிக்கிறோம். முனிசிபாலிட்டி வாட்டர் ஒரு வாரம் வள்ளினாலும் எதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம்? நம்ம போர் வாட்டரை வச்சு மேனேஜ் பண்ணுவதை போ. ஸோ ஞானி வில் நாட் ரெஃப்யூஸ். அதாவது ஒரு ஞானி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை இப்படித்தான், பெர்மனன்ட் ஹோல் டு பகவான். அப்போ வெளியில் இருக்கிற விஷயங்கள் வந்து அவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க கிடையாது. வெளியிலிருந்து விஷயங்கள் வந்தால் என்ன பண்ணிக்குவாங்க? சாப்பாடு கிடைச்சதா 3 நேரம் நல்ல சாப்பாடு, ஓகே. சாப்பாடு கிடைக்கலினாலும் ஓகே. அந்த மனநிலைக்கு வரணும். அது இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹோல்டு, பெர்மனன்ட் ஹோல்டு டு பகவான் இல்லைன்னா அவர் லைஃப் வில் பி மிசரபிள். எப்படித்தான் இருக்கு லைஃபு? மிசரபிள். ஸோ நல்ல விஷயங்கள் வருதா ஏற்றுக்கிறோம், நல்ல விஷயங்கள் வரலினாலும் ஓகே, போர் வாட்டருக்கு அதோட வினைக்கலாம், திருப்தி. ஸோ ஞானி என்ன சொல்லக்கூடாது? வெளியில் இருக்கிற விஷயங்களை என்ஜாய் பண்ண மாட்டாருன்னு சொல்லக்கூடாது. அவர் வெளியிலிருந்து விஷயங்கள் வந்தாலும் அவர் ஏற்றுக்குவார், வெளியிலிருந்து விஷயங்கள் வரலினாலும் அவருக்கு என்ன பண்ண தெரியும்? தன்னில் தானே சுகித்து கொண்டிருக்கா தெரியும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.